அண்மை செய்தி. பள்ளி செல்லும் குழந்தைகள் போல ஒரு சாக்கு சொல்லி மாட்டிக்கொண்டுள்ளார் செல்வ பெருந்தகை. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தவறான மொழிபெயர்ப்பால் செல்வ பெருந்தகை இனி தனது கூட்டத்தின் பக்கமே வரக்கூடாது என ராகுல் உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது என்றும் அண்ணாமலை விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் விவரிக்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். செல்வ பெருந்தகையின் சமாளிப்பிற்கு அண்ணாமலையின் விமர்சனம் என்ன? தகவல்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை இன்று காலை திடீரென்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். தன்னுடைய வீட்டுக்கு வருமான வரித்துறையினர் வந்துவிட்டதாகவும் வருமான வரித்துறையினர் தன்னை வீட்டு சிறையில் வைத்து விட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். தங்கள் கட்சியினுடைய தேசிய தலைவராக பார்க்கப்படக்கூடிய ராகுல் காந்தி தமிழகத்திற்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்திருக்கும் நிலையில் மாநில தலைவரான தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தடுப்பதற்காக இதுபோன்று ஒரு வீட்டு சிறையை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று வருமான வரித்துறை மீது செல்வ பெருந்தகை குற்றம் சுமத்தி இருந்த நிலையில் அதில் சிறிதும் உண்மை இல்லை என்பது வருமான வரித்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலம் தெரிய வந்தது. இதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் ராகுல் காந்தியினுடைய ஆங்கில உரையை தமிழில் மொழிபெயர்த்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ராகுல் காந்தி பேசியதற்கு சற்றும் தொடர்பில்லாமல் தன் மனதில் தோன்றியதையெல்லாம் அடித்துவிட்ட உண்மை இன்றுதான் ராகுல் காந்திக்கு தெரிந்திருக்கின்றது. செல்வ பெருந்தகையை இனிமேல் எனது கூட்டத்தின் பக்கமே வந்து விடாதீர்கள் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் என்று தெரிகின்றது. ராகுலின் அழைப்பையால் இன்று ராகுல் தனக்கு அழைப்பு கொடுக்காத நிலையில் அது வெளியில் தெரிந்தால் அசிங்கமாகிவிடும் என்ற பதற்றத்திலே செல்வ பெருந்தகை இன்று காலை தன்னுடைய வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடப்பதாகவும் தன்னுடைய வீட்டிற்குள்ளேயே சிறைபிடித்து வைத்திருப்பதாகவும் நாடகமாடினார். இதனை அடித்து வழக்கம் போன்று சினிமா வசனங்களை பேசி முதலமைச்சர் அவர்களும் அதே போன்ற ஒரு பொங்கலை வைக்க சோதனை நடந்ததாக செல்வ பெருந்தகை கூறியது முழு பொய் என்று வருமான வரித்துறை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. தன்னை வீட்டுக்குள்ளே முடக்கி வைத்ததாக கூறிய செல்வ பெருந்தகை வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியதிலிருந்து அவர் கூறியது பொய் என்பது உறுதியாகிவிட்டது. பள்ளி செல்லும் குழந்தைகள் போல சாக்கை சொல்லி மாட்டிக் கொண்டிருக்கின்றார் செல்வ பெருந்தகை என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார்.